பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னா பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ண போகிறது பன்னீர் பிரியாணி. இது எப்படி டீட்டெயிலாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்க யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம். பன்னீர் பிரியாணிக்கு தேவையான பன்னீரை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே ஆயிலில் 2 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் நான் ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லு போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். 1 ஹவருக்கு முன்னாடி சோக் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரைஸ் எல்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஓ, நல்லா ஃப்ளேம் ஹைல வச்சுக்கிட்டு ஒரு தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்க, தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ரைஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் எல்லாம் உடைஞ்சிரும். இங்கே பாருங்க, டேஸ்டியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.